ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இதுதான் பார்க்க போறோம். நான் இது என்னன்னா, இது ஒரு ரோஸ் வாட்டர், இது அலோவேரா ஜெல். இது எதுக்காக நம்ம ரெடி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இப்ப எல்லாருமே சிடிஎம் ரூட்டீன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டோனர் போடுறோம், மாய்ஸ்சரைசர் போடுறோம், ரோஸ் வாட்டர், அலோவேரா ஜெல் எல்லாமே யூஸ் பண்றோம். நம்ம வீட்டுல இருக்க குட்டீஸ் என்ன பண்றாங்க, நமக்கே தெரியாம அதை எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணிடுறாங்க. அதனால அவங்களுக்கு ஸ்கின் டேமேஜ் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அவங்க பெருசாகும் போது அவங்களுக்கு அது சரி ஒரு சைடு எஃபெக்ட் மாதிரி கொடுக்கும். கொப்பளம் வரதெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணும். ஸோ அதுல இருந்து நம்ம ரிலீவ் ஆகி வரணும்னா நம்ம நேச்சுரல் போறது, அவங்களுக்கு நேச்சுரலா ஒன்று செஞ்சு வச்சிட்டோம்னா பெட்டரா இருக்கும். ஸோ அதுக்காகவே நான் ரோஸ் வாட்டரும் அலோவேரா ஜெல்லும் நான் ஹோம் மேட் பண்ணியிருக்கேன். இது குழந்தைங்களும் யூஸ் பண்ணலாம், பெரியவங்களும் யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸோ அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு எல்லாமே புரியும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு அடுப்புல ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அது மேலே நீங்கள் பன்னீர் ரெடி பண்ணணும்னா அதுக்கு மேலே ஒரு சின்ன பிளேட்டை கமுத்தி வச்சு, ஒரு வெயிட்டான கனமான பிளேட்டாக இருக்கணும். இந்த பிங்க் கலர் ரோஸ் எடுக்கணும். நீங்கள் வேறு எந்த ரோஸும் எடுக்காதீங்க. இந்த பிங்க் கலர், பேபி பிங்க்கும் இல்லாமல் டார்க் பிங்க்கும் இல்லாமல் இருக்குது, இந்த ரோஸ் எடுத்துக்கோங்க. இதை சுற்றியும் போட்டு விட்டுக்கோங்க. பன்னீர் நீங்கள் தயாரிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டைப்பில் நீங்கள் பண்ணணும். இதுக்கு மேலே ஒரு பவுல் வச்சுருங்க. இந்த கமுத்தி வச்சுருக்க சின்ன பிளேட்டுக்கு மேலே ஒரு பவுல் வச்சுருங்க. இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கணும், ஆடாமல் இருக்கணும். அதுக்கு நீங்கள் கல் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது நகராமல் இருக்கணும் தண்ணி கொதிக்கும் போது. இப்போ சுற்றிலும் வாட்டர் ஊற்றிக்கலாம். அந்த ரோஸ் மேலே ஃபுல்லாக வாட்டர் ஊற்றிக்கலாம். ஒரு கிளாஸ் 1.5 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. அதுக்குன்ட்டு ரொம்ப தண்ணி ஊற்றுறாதீங்க. பூ எந்த அளவோ அதுக்கு கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க, போதும். நீங்கள் பன்னீர் ரெடி பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி பண்ணி நீங்கள் பிளேட் போட்டு மூடினீங்கன்னா போதும். டிரான்ஸ்பரண்ட் பிளேட்டாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். எங்ககிட்ட டிரான்ஸ்பரண்ட் பிளேட் இல்லை. அப்போ தான் அந்த மேல் சின்ன டிஃபன் பாக்ஸில், அந்த டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்குது பாருங்களேன், அதில் வாட்டர் கலெக்ட் ஆகுதுல, அதுதான் பன்னீர். கீழே இருக்கிறது ரோஸ் வாட்டர், மேலே இருக்கிறது பன்னீர். க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதில் பன்னீர் கலெக்ட் ஆகிரும். நாங்கள் இப்போ பன்னீர் ரெடி பண்ணல, நாங்கள் ரோஸ் வாட்டர் தான் ரெடி பண்ணுறோம். இப்போ கத்தாழை நான் அறுத்து ஒரு 20 நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சுட்டேன். அதில் இருக்க வேஸ்டெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம இதை வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம இதை வாஷ் பண்ணிக்கலாம். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கிளியராக வாஷ் பண்ணிடுங்க. அப்போ தான் அதில் இருக்க அந்த எல்லோ வேஸ்டெல்லாம் போகும். அது நமக்கு தேவையில்லை. இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த சைடில் இருக்க அந்த முள்ளு மாதிரி இருக்க பார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. அது அதோட அரைச்சிங்கன்னா அது நமக்கு தேவையே இல்லை. மாய்ஸ்சரைசர் அலோவேரா ஜெல்லுக்கு நமக்கு அந்த இது தேவையில்லை. நமக்கு சென்டரில் இருக்க பல்ப்பு மட்டும்தான் வேணும். சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி இந்த சென்டரில் இருக்க பல்ப்பை மட்டும் எடுத்துக்கோங்க. கீறி விட்டு எடுத்திங்கன்னா அது வந்துடும். அதை தனியாக எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க.
நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த க்ரீன் இல்லாமல் எடுத்துக்கோங்க. பார்க்கவே ஒயிட்டாக இருக்கணும், கிளாஸ் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். இப்போ காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், க்ரீன் இல்லாமல் எடுத்துக்கோங்க. நான் கூடவே ஒரு 3-4 ட்ராப் வந்து லெமன் எடுத்திருக்கேன். அது வந்து நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், அதுக்காக எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அலோவேரா பல்ப்பை வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அதை போட்டுட்டு இது கூடவே வந்துட்டு நம்ம ஸ்வீஸ் பண்ணி வச்சுருக்க லெமன் வந்து பாதி அளவுக்கு மட்டும் ஊற்றிடுங்க. இப்போ இதை நம்ம ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், அலோவேரா ஜெல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து இன்னும் நீங்கள் கெட்டியாக வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா இது கூட நீங்கள் வந்து ஜெலட்டின் யூஸ் பண்ணலாம். வெஜ் ஜெலட்டின் இருக்கும், அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் இது வந்து பேபி கேர் அப்படிங்கிறதுனால நான் எந்த ஒரு இதுவுமே யூஸ் பண்ணல, வெறும் அலோவேராவும் லெமனும் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரியவங்க யூஸ் பண்ணணுன்னா இது கூட ஜெலட்டின் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருக்க லெமனை ஊற்றி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சது, மாய்ஸ்சரைசர் ரெடி. ரோஸ் பாருங்கள், அதோட கலரே மாறி இருக்குது. இந்த மாதிரி அதோட கலர் மாறணும். இதோட எசன்ஸ் எல்லாமே வந்துட்டு வாட்டரில் இறங்கணும். இது வந்து சிம்பிள் ப்ராசஸ் தான். நீங்கள் வந்து பன்னீர் ரெடி பண்ணணுன்னா தான் அதெல்லாம் பண்ணணும். நம்ம வந்து வெறும் ரோஸ் வாட்டர் மட்டும்தான் எடுக்கிறோம். அதனால் நீங்கள் வந்துட்டு அது நல்லா கலர் சேஞ்ச் ஆனால் மட்டும் போதும். இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து கூல் டவுன் பண்ண வச்சிடலாம். இப்போ ஆறிடுச்சு. இதை வந்து ஒரு கண்டெய்னரில் நம்ம மாற்றணும். ஒரு வடிகட்டி வச்சு அதை வடிகட்டிக்கோங்க. உங்கள் வீட்டில் ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி இருந்துச்சுன்னா அதில் கூட ஊற்றி வச்சுருங்க. ஏன்னா அவங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சின்ன பசங்களாக இருந்தால் அவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்ப்ரே பண்ணிக்கிறது. ஸோ ரெடி, ரோஸ் வாட்டர் ரெடி. அதோட கலர் பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக ரோஸ் கலரில் இருக்குது. இது வந்து நேச்சுரல் ரோஸ் வாட்டர், இதில் எந்த ஒரு கெமிக்கல்ஸும் கிடையாது. நல்லா ஸ்கின்னில் வந்து பேபியோட ஸ்கின்னில் நல்லா உள்ளே இறங்கிடும். அவங்களுக்கு வந்து நேச்சுரலாகவே ஒரு பியூட்டி கிடைக்கும், ஒரு க்ளோ கிடைக்கும் ஃபேஸில். இந்த யூசேஜ் காட்டணுங்கிறதுக்காக என் சிஸ்டருக்கு அப்ளை பண்ணி காட்டியிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இங்கே ஃபேஸ் பாருங்கள், நல்லா நோஸ் எல்லாம் நல்லா க்ளோயிங்காக இருக்குது. இது யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு நேச்சுரலான ஒரு பிரைட்னஸ் க்ளோயிங் கிடைக்கும். மற்ற க்ரீம்லாம் யூஸ் பண்ணால் அவங்களுக்கு ஸ்கின் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. இது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஏன் வீடியோ போட்டேன்னா நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு சுட்டீஸ் எல்லாம் இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுறோமோ அதெல்லாம் அப்படியே பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இது யூஸ் பண்ணுறதுனால ரோஸோட க்ளோ கிடைக்கும், அலோவேரா ஜெல்லோட நன்மை இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து கிடைக்குங்கிறதுனால அவங்க ஸ்கின் நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் ஆகும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.